Hello everyone, welcome to Avantika Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் கொட்ஸ். இது வந்து பொங்கலுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சைடு டிஷ். வாங்க எப்படி பண்ணலாம்ங்கற வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 1 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். கொட்ஸ்க்கு எப்பவுமே நம்ம குட்டி குட்டியா தான் நறுக்கணும். ஒரு 1/4 கப் பாசி பருப்பு எடுத்து ஒரு 1/2 hour தண்ணியில ஊற வச்சிருக்கேன். பாருங்க இப்போ நல்லா அது ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 3 விசில் விட்டு பிரஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துர்க்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் கடுகு போட போறோம். இது ரெண்டும் தாளிக்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச பாசி பருப்பை நான் குக்கர்ல பிரஷர் குக்காக போடுறேன். இது வந்து நம்ம கொட்ஸ் பண்ணும்போது சைமல்டேனியஸாக இதுவும் வந்து ப்ரெஷர் குக் ஆகி ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வைக்கிறோம். இப்போ நான் குக்கரை வந்து அடுப்பில் வச்சு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட போகிறேன். அது நல்லா ப்ரெஷர் குக் ஆகி வெந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் அதை நம்ம இந்த கொட்ஸில் போடுறதுக்காக எடுத்து வைக்கலாம். இப்போது நான் பக்கத்துலேயே ஒரு பேன் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். விசில் வரத்துக்குள்ளே இதை நம்ம பண்ணலாம். இப்போது பேன் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நான் தாளிக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் நான் தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போது அந்த எடுத்து வச்ச 1 ஸ்பூன் ஜீரகமும் அதில் போடுறேன். கடுகும் ஜீரகமும் நல்லா வெடிக்கணும். நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இது தாளித்ததுக்கப்புறமா நான் வந்து நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் இந்த பேனில் போட்டு நல்லா வதக்க போகிறேன். பொடி பொடியாகவே நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும் நல்லாவே. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் தக்காளியும் இதில் போட்டு நல்லா வதக்க போகிறேன். வெங்காயமும் தக்காளி கத்திரிக்காயெல்லாம் சாம்பார் கொட்ஸு கொதிக்கும் போதே நல்லா வெந்துடும். ஸோ ஹாஃப் பாயில்டாக நீங்கள் வந்து வதக்கி வச்சுக்கோங்க. இதை இப்போது நான் வந்து அதில் தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே போட்டிருக்கேன், வதங்கிட்டுருக்கு. இப்போ அதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். நான் சொன்ன மாதிரி ஹாஃப் குக்டாக இருந்தால் போதும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் விடுறேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அந்த தண்ணியை கரைச்சி அதில் விட்டுருக்கேன். இப்போது ஒரு பிஞ்ச் பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிஞ்ச் போடுறேன். ஒரே ஒரு சின்ன பீஸ். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் சால்ட்டாக இருந்தால் தேவையான அளவு போடுங்க. கல் உப்பு கொஞ்சம் போட்டாலே நிறையா கறிக்கும், அதனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு கொட்ஸு. காயெல்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பாசிப்பருப்பு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போடுறேன். இந்த கொட்ஸ் வந்து பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பொங்கலுக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஃபேமஸ் ஃபார் பொங்கல் தான். பொங்கலுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறேன். சூப்பரான கத்திரிக்காய் கொட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.